பாராளுமன்றம் வந்து 1/3 மகளிருக்காக இடஒதுக்கீடு செய்ய வேண்டும் மசோதா பாஸ் ஆயிடுச்சு. அது பாஸ் ஆகி 2-3 வருஷம் ஆயிடுச்சு. 543 பேர்ல இருக்கிறதுல 1/3 மகளிருக்கு கொடுக்கணும்ன்றது காங்கிரஸ் கட்சி ஆதரிச்சு ஒரு மனசா எல்லாரும் பாஸ் பண்ணிட்டோம். அதை அமல்படுத்துங்க நாங்க சொல்றோம். காங்கிரஸ் கட்சியோட நிலை என்ன? மகளிருக்கு 1/3 இடஒதுக்கீடு கொடுக்கணும். இது 543லயே கொடுங்கன்னு சொல்றோம். ஆனா பாஜக என்ன சொல்றாங்கன்னா, இது முதல்ல இருந்து என்ன சொன்னாங்கன்னா, மக்கள் தொகை அடிப்படையில இது எல்லாத்தையும் தொகுதியெல்லாம் சீரமைப்பு செய்து அதிகமாக ஜனத்தொகை இருக்கிற மாநிலங்களுக்கு அதிக சீட்டுகளும், ஜனத்தொகை கம்மியா இருக்கிற மாநிலங்களுக்கு குறைஞ்ச சீட்டும் கொடுக்குற அளவுக்கு அவங்க ஒரு ப்ரொபோசல் கொண்டு வந்தாங்க. அதை கொண்டு வந்து அந்த சீட்டை எல்லாத்தையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் 1/3 கொடுக்கலான்னு ஒரு சட்டத்தை கொண்டு வரதுக்காக போன தடவை முயற்சி பண்ணாங்க. அது வந்து போன தடவை தோத்து போச்சு. ஏன்னாக்கா அவங்க வந்து 2/3 அவங்களுக்கு அந்த ஓட்டு வரணும். திமுகவும் அது எதிர்த்து தான் ஓட்டு போச்சு. அப்புறம் இன்ஃபார்மலா அவங்க இன்னொரு ப்ரொபோசல் கொடுத்தாங்கன்னாக்க, அது ஏன் நான் தோக்கடிச்சோம்னா, காங்கிரஸ் கட்சி ஜனத்தொகை கம்மியா இருக்கிற ஸ்டேட், தமிழ்நாடு மாதிரி இருக்கிற ஸ்டேட்ல எல்லாம் நமக்கு வந்து பிரதிநிதித்துவம் குறைஞ்சிரும். ஜனத்தொகை அதிகமா இருக்கிற ஸ்டேட் உத்தரப்பிரதேசம், பீகார் போற மாநிலங்கள்லாம் பிரதிநிதித்துவம் கூடும். ஏற்கனவே நம்மளுடைய வேல்யூ இந்தியன் பாலிடிக்ஸ்ல, இந்தியன் பார்லிமெண்ட் நம்ம கம்மியா இருக்கு. இந்த ப்ரொபோசல் பாஸ் ஆச்சுன்னா நமக்கும் இன்னும் நம்மளுடைய ரெப்ரசன்டேஷனுடைய வேல்யூ குறைஞ்சு போயிடும்ன்றதுக்காக நம்ம வந்து எதிர்த்து ஓட்டு. அதுக்கப்புறம் ஒரு இன்ஃபார்மல் ப்ரொபோசல் ஒன்று வச்சாங்க. எல்லாருக்கும் யூனிஃபார்மா 50% கூட்டிடலாம் அப்படின்னு. அப்படி ஆச்சுன்னா என்ன ஆகும்னா, தமிழ்நாடு பாண்டிச்சேரியும் சேர்த்து 40 சீட்டு, 40 சீட்டு வந்து 60 சீட்டா மாறும். உத்தரப்பிரதேசம் 80 சீட்டு, 80 சீட்டு வந்து 120 சீட்டா மாறும். ஆனா மேலோட்டமா பார்க்கும்போது எல்லாருக்கும் ஈக்குவல் பர்சன்டேஜ் தானே இன்க்ரீஸ் பண்றோம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா என்ன ஆகும்னாக்க, ஃபர்ஸ்ட் சபையில 543 பேர் இருக்கிற சபையிலேயே பேசுறதுக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது. ஸ்பீக்கருக்கு எல்லாரும் பேரும் தெரியாது. அதை 815 கூட்டிங்கன்னா இன்னும் டைமே இருக்காது பேசுறது. இன்னொரு 300 பேர்கிட்ட சேர்த்து விட்டீங்கன்னாக்கா அங்க பேசுறதுக்கு வாய்ப்பே இருக்காது. பார்லிமெண்ட்ல யாருக்கும் பேசுறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்காது. ஒரு ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் வந்து ஒரு 800 பேர் இருக்கிற சபையில நடக்கவே முடியாது. அது ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட் என்னன்னா, எல்லாருக்கும் ஈக்குவலான பர்சன்டேஜ் தானே இன்க்ரீஸ் பண்ணணும். அதுல என்ன தப்பு அப்படின்னு கேட்கறவங்களுக்கு, இப்ப நமக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் 40 சீட் தான் வித்தியாசம். பாண்டிச்சேரி, தமிழ்நாடு சேர்த்து 40, உத்தரப்பிரதேசத்துக்கு 80, நமக்கும் அவங்களுக்கு இருக்கிற வித்தியாசம் வந்து 40 தான். ஆனா எல்லாருக்கும் 50% கூட்டாங்கன்னா நம்ம வந்து 40 வந்து 60 மாறும். உத்தரப்பிரதேசம் 80ல இருந்து 120 மாறிடும். அப்பனா நமக்கு அவங்களுக்கு இருக்கிற வித்தியாசம் வந்து 60 போயிடும். அப்புறம் என்ன ஆகும்னா, வட மாநிலங்களை மட்டுமே வெற்றி பெற்றால் ஒரு 400-500 சீட்டு ஜெயிச்சிடலாம். தமிழ்நாட்டை பத்தியோ, தென் மாநிலங்களை பற்றியோ, ஒரிசா போன்ற சின்ன மாநிலங்களை பற்றியோ யாரும் கவலைப்படாம இருப்பாங்க. அரசியல் வந்து முழுக்க இந்தி பேசுகின்ற மாநிலங்களை மையமாக வைத்து நடக்கும். நம்ம ஏற்கனவே ஜனத்தொகையை குறைச்சிருக்கோம், அதிகமான டாக்ஸ் கட்டுறோம், ஆனாலும் நமக்கு பிரதிநிதித்துவம் குறைஞ்சிடும். அதனால காங்கிரஸ் கட்சி இதை எதுக்குது. எங்களுக்கு மகளிருக்கு இடஒதுக்கீடு கண்டிப்பா கொடுக்கணும். மகளிருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னா இந்த 543லயே 181 தொகுதிகளை மகளிருக்கு இடஒதுக்கீடு செய்திருந்தது தான் எங்களுடைய நிலை. திராவிட முன்னேற்ற கழகம் இதே நிலையில தான் கடந்த பாராளுமன்ற தொடர்ல இருந்தாங்க. இப்போ அவங்க என்ன நிலையில இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா பாஜக கிட்ட இருந்து அழுத்தம் வருகிறது என்று எங்களுக்கு பல செய்தி வருது. என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, பாஜக அவங்க கூட ஒரு பேச்சுவார்த்தை துவக்கிட்டாங்க. என்ன பேச்சுவார்த்தை துவக்கிருக்காங்கன்னா, இதை நீங்க ஒத்துக்குங்க, அதுக்கப்புறம் நாங்க ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்றதையும் நாங்க கொண்டு வந்துடுறோம், அதுக்கும் ஒத்துக்குங்க. அதை அப்படி சொல்லி ஆசை காட்டுறாங்க டிஎம்கேக்கு. 2029லயே சட்டமன்ற தேர்தல் வந்துடும், நீங்க ஒன்னும் 5 வருஷம் வெயிட் பண்ண வேண்டாம். ஆனா அந்த பாதையில டிஎம்கே போச்சுன்னா, நான் திருப்பி சொல்றேன், இந்த தேர்தலில் வந்த முடிவுகளோட இன்னும் மோசமான முடிவுகள் தான் வருகின்ற தேர்தல். அந்த நிலையை திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்தார்கள் என்றால், வருகின்ற தேர்தலிலே அவர்களுக்கு இந்த தேர்தலில் கிடைத்த நிலையை விட இன்னும் மோசமான நிலை தான் வரும். இங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து தாவேகா கூட்டணி வலுவாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் தாவேகா கூட இருக்கின்ற கட்சிகள், காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தை, இந்தியன் முஸ்லீம் எல்லாம் ஒரு கருத்தோட இருக்கிறோம். இந்த விஷயத்துல திராவிட முன்னேற்ற கழகம் இதுல வந்து தங்களுடைய நிலையை மாற்றி கொண்டார்கள் என்றால் விபரீதங்கள் அவர்களுக்கு அதிகமாக. தமிழக அரசு அலுவலகங்கள்ல எட்டாதரம் சோதனைகள் நடத்தினாலும் கையெழுத்து வாங்குறதும் கணக்குல வராத பணம் பிடிவதும் தொடர்கதையாவே. ஊழலை ஒழிக்கணும்னா எஃபிஷியன்சி மூலமாகவும் டிரான்ஸ்பேரன்சி மூலமாக தான் ஒழிக்க முடியுமே தவிர, டிஸ்கிரிஷனரி பவர் என்ன அதிகாரி கிட்டையோ யார்ட்டையோ இருந்தாக்க அது கண்டிப்பாக ஊழலை உருவாகும். டிஸ்கிரிஷனை குறைக்கணும், டிரான்ஸ்பேரன்சி எஃபிஷியன்சி உருவாக்கணும். அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் மூலம் தான் பண்ணணும். இது வந்து தான் ஒரு அதிகாரியுடைய முடிவால் இப்படி ஒரு முடிவு எடுக்கலாம், அப்படி ஒரு முடிவு எடுக்கலாம், ஒரு டிஸ்கிரிஷன் இருந்தால் அந்த இடத்துல ஊழல் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால டிரான்ஸ்பேரன்சி அண்ட் எஃபிஷியன்சி will only lead to no corruption.
இணையதளம் குறித்து எந்த ஒரு புகாருக்காக ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. பரிந்துரைக்கிறது அதிமுக. சரி, என்னை பொறுத்த வரைக்கும் தாவேகாவுக்கு நல்ல மெஜாரிட்டி இருக்கு. 107 சீட்டு அவங்க கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் 4-5 கட்சி அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க. அதனால அவங்க கம்ஃபர்டபுளா 5 வருஷம் கவர்மெண்ட் நடத்தலாம். அவங்களுக்கு எந்த விதமான புது எம்எல்ஏயும் தேவையில்லை. யாரும் ராஜினாமா பண்ணிட்டு வந்து அவங்க கூட சேரணும்னு அவசியமும் கிடையாது. அதனால அவங்க கம்ஃபர்டபுளா கான்பிடண்டா 5 வருஷம் நடத்தலாம். அவங்கள விட்டுட்டு யாரும் போறதுல அவங்க கூட யாரையும் சேர்த்துக்கணும்னு அவசியமும் இல்லை. இந்த ராஜினாமா பண்ணிட்டு வரதை நான் ஏத்துக்கல. அது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த தொகுதி மக்களுக்கு நடக்கின்ற தேவையில்லாத ஒரு சர்ச்சை தான் இது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ராஜினாமா பண்ணி அவங்களை எல்லாம் வந்து இன்னொரு கட்சியில சேர்த்து திருப்பி அவர்களை இடைத்தேர்தலை சந்திக்க வைக்க வேண்டியது என்னை பொறுத்த வரைக்கும் தவிர்க்க வேண்டிய விஷயம். இதை நான் ஏற்றுக்கிறேன். அனைத்து மாநிலங்கள்லயுமே தமிழக நவோதயா பள்ளிகள் இருக்கு. அந்த மாநிலத்துல மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய கல்வியை நீங்க தடுக்கிறீங்க என்ன உச்சநீதிமன்றம் அப்படி கேட்கல. டைம் கொடுத்துருக்காங்க, நான் பார்த்தேன். உச்சநீதிமன்றம் இன்னும் 3 வாரம் டைம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன நிலை எடுக்கணும். நம்மளுடைய ஃபியர் என்னன்னாக்க நவோதயா ஸ்கூல் வந்தாக்க ஹிந்தி கட்டாய பாடமா இருக்கும். அது ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழ் கற்றுக் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு ஸ்டாஃப் இருக்கான்னு பார்க்கணும். என்ன பண்ணுவாங்க, நவோதயா ஸ்கூல் திறப்பாங்க. அதுல நிறைய எனக்கு தெரியும், அதுல சில பயன் இருக்கு. ஜவஹர்லால் நேரு நவோதயா ஸ்கூல் தான் அது பேர். இப்பதான் அது பேர் பிஎம் ஸ்ரீன்னு ஏதோ பேரை மாத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து ஜவஹர்லால் நேரு பேரை எல்லாத்துல இருந்து மாத்தணும்னு அவங்களுக்கு ஒரு ஆசை. நேரு யுவகேந்திரா பேரையும் மாத்திட்டாங்க. ஆனா அந்த ஸ்கூல் நடத்துறதுல தப்பு கிடையாது. ஆனா என்ன எனக்கு இப்போ அச்சம்னா, அங்க வந்து தமிழ் கத்துக் கொடுப்பாங்களா இல்லையான்னு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க தமிழ் கத்துக் கொடுக்கலான்னு இருக்கோம், ஆனா எங்களுக்கு தமிழ் கத்துக் கொடுக்க ஸ்டாஃப் கிடையாது, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கேல்ல ஸ்டாஃப் கிடையாதுன்னு சொல்லி வெறும் ஹிந்தியை மட்டும் கத்துக் கொடுப்போம். அது எனக்கு பயம். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க வந்து ஃபண்டு ரிலீஸ் பண்ணோம்னா நீங்க எல்லா ஸ்கூல்லயும் 3 மொழி கொள்கையை கொண்டு வரணும் அப்படின்றதா கண்டிஷன் போடுவாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்துற ஸ்கூல்லயும் நீ 3 மொழி கொள்கை NEP-யை ஒத்துக்கிட்டா தான் உங்களுக்கு நான் ஃபண்டு கொடுப்பேன்னு சொல்லுவாங்கன்னு அச்சமா இருக்கு. அதனால இதை வந்து ஜாக்கிரதையா தான் அணுக வேண்டும்.